காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். செய்தி தொழில் தொகுப்பின் 3ஆம் பகுதியான இது எங்கு வேலை கிடைக்கும் பகுதி. நாம் வேலை வாய்ப்புகள் எங்கு இருக்கின்றன, அதற்கான ஒரு துறை என்று நாம் பார்த்தோமானால் இன்று நாம் பேச இருக்கும் துறை என்னவென்றால் வங்கித்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் என்ன, அதற்கான குறிப்பிடத்தகுந்த படிப்புகள் என்ன என்பது போன்ற விளக்கங்களை தருவதற்காக சுகா வேலை வாய்ப்பு சேவை மையத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு சுகவனம் நமது நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அவரோடு கலந்துரையாடி வங்கி சேவையில் உள்ள வேலை வாய்ப்புகளை பெறுவது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு நாம் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வங்கித்துறை அப்படிங்கிறது எல்லோராலுமே அறியப்பட்ட துறை. நம்ம யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே, அதுவும் தற்போதைய டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு எல்லாருமே வங்கின்றது ஒரு அத்தியாவசிய தேவையாகவும் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நபராவது நிச்சயமா அதுல போகாத ஆள்கள்னு இல்லை. கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது அதனுடைய வேலை வாய்ப்புகள், ஒரு ஏசி ரூமு, ஒரு 8 hours வேலை, இன்னும் சொல்ல போனா அதிகமான அழுத்தம் இல்லாத வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு அந்த துறையில ஏற்படுது. இந்த துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் பொதுவா என்ன, அதற்கான படிப்புகள் என்ன? இந்த வங்கித்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனிதனுடைய மிக அருமையான கண்டுபிடிப்புகள்ல ஒன்று. அது வந்து ஒரு அப்டிராக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க. எதை வேணுமா பணமாக மாற்ற முடியும், பணத்தை என்னவாலும் மாற்ற முடியும், நல்லது கெட்ட எல்லாத்துக்குமே. இதுதான் அதனுடைய பெருந்தன்மை. அப்போ வந்து இதை ஒருமுகப்படுத்தி ஒரு சிறந்த சமுதாய மாற்றத்திற்கு, சமுதாய உருவாக்கத்திற்கு செய்யணும் அப்படிங்கும்போது தான் வங்கி அமைப்புகள், பேங்க் அப்படிங்கிற கான்செப்டே வந்தது. ஸோ அந்த வங்கிகள் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திர காலத்துக்கு முற்பட்டே வங்கிகள் இருந்தது. அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். அதுக்கு முன்னே வந்து பல ப்ரைவேட் பேங்க்ஸ், பிரிட்டிஷ் அரசால் மற்றும் பல விதங்கள் உருவாக்கப்பட்ட வங்கிகள்லாம் ஒருங்கிணைச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 20-25 பேங்க் அப்போ உருவாக்கினாங்க. இப்போ 28 பேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் பேங்க் இருக்குது, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து இந்த வங்கிகள் வந்து மாபெரும் பணமாற்றத்தை கொண்டு வருது. அந்த பணம் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பல நல்ல காரியங்களுக்கு இன்றைக்கி நாட்டில் நடக்கும் எல்லா டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா வங்கிகள் தான் அடிப்படை ஆதாரமாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, ரூரல் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிராம வங்கிகள்லாம் வந்தாச்சு, கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பங்கு பெறக்கூடிய அளவுக்கு மிகவும் நல்ல ஒரு பணி செய்யும். இது தவிர்த்து போஸ்ட் ஆஃபீஸும் வங்கி அமைச்சிருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க். அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 1.5 லட்சம் இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே எல்லாமே அந்த வங்கி பணிகள் நடக்குது. இப்படி பல லெவல்ஸில் வந்ததுனால இதில் வேலை வாய்ப்புகள் பல்கி பெருகி இருக்குது. அதில் ஒரு சேஃப்டியும் இருக்குது, அட் த சேம் டைம் அதில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்குது, ஒரு அதே மாதிரி லீவ் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் இதுக்கு வந்து காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த காம்படிஷனை தாண்டி சவால்களை சமாளித்து அந்த தேர்வுகளை, போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவர்கள் தான் அந்த வெற்றி கணையை அடைய முடியும். அதுதான் இப்போ பேங்கிங் ஜாப்ல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். பொதுவாக இப்போ படிச்சு முடிச்ச உடனே வேலை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கு. ஏன்னா படிக்கும் போதே பல இன்னல்களுக்கு உட்பட்டு தான் மேல்நிலையில் இருக்கிற குடும்பங்கள் நம்ம விட்டுருவோம். நடுத்தர மற்றும் கீழ்நிலையில் உள்ள குடும்பங்கள் ஒரு டிகிரி முடிக்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலான வேலையா இருக்கு. பல லட்சங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது படித்து முடித்த உடனே வேலை அப்படிங்கிறது இந்த வங்கித்துறையில எந்த அளவுக்கு சாதகமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த வங்கித்துறையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளிலும் வேலைவாய்ப்பு இருக்குது, தனியார் வங்கிகளும் வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் IBPS அப்படிங்கிற எக்ஸாம் வச்சுருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸும் வந்தாச்சு. இதில் கிளரிக்கல் லெவலில் எடுக்கிறாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் லெவலில் எடுக்கிறாங்க. இந்த வங்கியில் 2 லெவலில் எடுக்கிறதுனால இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் முன்னைக்கு மாதிரி இல்லை, நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஈவன் பல கல்லூரிகளை என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்கிங் உண்டான கோச்சிங்கை ஒரு 2ஆம் வருடம் 3ஆம் வருடம், உதாரணத்துக்கு ஒரு BA BCom படிக்கிறாங்கன்னா இப்போ பேங்க்லலாம் எனி டிகிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லா டிகிரி படித்தவங்களுமே இதில் வரலாம். அதனால் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த கோச்சிங் சென்டர்ஸோடு தொடர்பு கொண்டு அந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் வந்து 3ஆம் வருடத்தில் இணைச்சிடுறாங்க. அது ஒரு தேர்வாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த IBPSோட போட்டித் தேர்வுகள், அதோட பேட்டர்ன், அது பார்த்தீங்கன்னா நம்ம TNPSC எக்ஸாம், UPSC எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இந்த வடிவமைப்பில் தான் இருக்குது. அதனால் இந்த வங்கி எக்ஸாமுக்கு, அவங்க வங்கி தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும்போது அவங்க வந்து ஒரு TNPSCயில் எழுதுறதுக்கோ இல்லை UPSCயில் எழுதுறதுக்கோ பல்முனை விஷயத்தில் அரசு பணிகளில் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு முதல் லெவல் ஸ்டெப்பாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் கேட்குற விஷயங்களும் ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ்,
ஒரு நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற கணக்கு சம்மந்தப்பட்ட அந்த கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்கறதில்ல. அவங்க 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த கணக்கு விஷயங்கள் தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டி, தனி வட்டி, பர்சன்டேஜ், அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன், அந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மாணவர்களுக்கு அவங்க படித்த விஷயங்களை ஒரு அசை போடுவதற்கும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு பயபக்தியோட செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பாவே அமைது இந்த IBPS எக்ஸாம். இந்த வேலை வாய்ப்பினுடைய முதல் படின்னு பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ. மற்ற படிப்புகளுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு. கண்டிப்பா. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா இதற்குன்னு தனிப்பட்ட ஒரு தேர்வு முறையை வச்சு அதை பாஸ் பண்ணா மட்டும்தான் பேங்க்ல கிடைக்குது. ஏதேனும் ஒரு கடைநிலை ஊழியனுக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்ற வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த அமைப்பு ஏதாவது இருக்கா? கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது பெரும்பாலும் வங்கிகள்ல இல்ல. ஆனா இதுல என்ன ஒரு இப்ப அமைப்பை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப அரசு வங்கிகள்லாம் அந்த IBPS எக்ஸாம் எழுதினா தான் பாஸ். ஏன்னா ஏன் அந்த விஷயம்னா, வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் 18 லட்சம் பேர் எழுதினாங்க. ஒரு 50,000 60,000 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அப்போ வந்து 18 லட்சம் பேர்ல 50,000 60,000 பேர் தான் செலக்ட் ஆகிறாங்க. அப்போ 17 லட்சத்து ஒரு 30,000 40,000 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தேர்வு அப்படிங்கிற மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் ப்ராசஸ் அதான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஒரு 100 மாணவர்கள் வந்து நிற்கும் போது அதில் ஒருத்தன் தான் எடுக்கணும் போது அந்த குறை கண்டுபிடித்து எடுக்க முடியாதான் அவங்க வச்சுக்கிறாங்க. இல்லாட்டா யார் டாப்பர்ஸ். இதுக்கு காரணம் என்ன? வேலை வாய்ப்பு குறைவுன்னு பார்க்கலாமா, இல்ல எனக்கு பெஸ்ட் வேணும்ன்றது அதுதான் சரியான நோக்கமா? அதாவது மக்களுக்கு வந்து அதாவது மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இன்னொன்று என்னன்னா, அவங்களும் அதே மாதிரி மெனி டு மெனி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முயற்சி பண்றாங்க. இந்த வங்கி தேர்வில் தோல்வி அடைந்த எல்லாரும் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகாம தூக்கல் தான் தொங்குறது கிடையாது. அடுத்த எக்ஸாம் அவங்க ட்ரை பண்றாங்க. இல்லை ஒரு TNPSC ட்ரை பண்ணுறாங்க, UPSC ட்ரை பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க் ட்ரை பண்ணுறாங்க. இதுவும் ஒரு வாய்ப்பு, ஒரு விளையாட்டு மாதிரி கேம் ஆயிடுச்சு. அந்த ஒரு உணர்வு வந்து நல்ல உணர்வுன்னே சொல்லுவேன். மாணவர்கள்ட்ட அந்த உணர்வு வந்தாச்சு, பெற்றோர்கள்ட்டையும் அந்த உணர்வு வந்தாச்சு. இதுவும் முயற்சி பண்ணி பார்ப்போமே. BTech MCA படித்தவங்க கூட என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மாலாம் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க கூட பேங்க்கில் ட்ரை பண்ணிப்பா, பேங்க் கிடச்சா ஒரு ஆஃபீஸராக செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற உணர்வு வந்து அதுவும் நிறைய பெண்களுடைய வீடுகளில் நடக்குது. ஏன்னா அது ஒரு செக்யூர்டு ஜாப், லீவ்லாம் நிறைய இருக்குது. இப்போ அது மாதிரி இப்போ சனிக்கிழமை கூட 2ஆம் சனிக்கிழமை 4ஆம் சனிக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இன்னும் இதில் நம்பர் ஆஃப் ஒரு 25 days ஹாலிடேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால ட்ரை பண்ணுறாங்களே தவிர அதில் கலைச்சுன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு வருது. ஒவ்வொரு அரசு வங்கியும் பார்த்தீங்கன்னாலே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸ்டேட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 20,000 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது. எல்லா அரசு வங்கியுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1000 பிரான்ச் இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 பிரான்ச்சு ஸ்டேட் பேங்க்ல ஒரு 50,000 பிரான்ச் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், இன்னும் சொல்ல போனால் விதவைகள், அந்த போன்றவர்களுக்கு இந்த வேலை ரொம்ப உபயோகமான, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு தகுந்த வேலையா கருதப்படுது. மற்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், நபர்கள், தகுதி உள்ளவர்கள் முயற்சி செய்வதற்கும் இவங்களுக்கும் ஏதேனும் ஒரு சலுகை உள்ளதா? இல்ல இவர்கள் இதை பெற வேண்டும் என்றால் இவர்கள் எந்த வகையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? கண்டிப்பா இதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது வந்து விஷுவலி சேலஞ்சு, கண் பார்வையில் சில பிரச்சனைகள் குறைகள் இருக்கிறவங்க. அப்புறம் வந்து ஹியரிங், அதாவது காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாது இது. அதுக்கப்புறம் வந்து இந்த போலியோ அட்டாக், உடல் ஊனமுற்றவர்கள், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல கை கால் இழந்தவர்கள். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் மாற்றுத்திறனாளிகளை இவங்க கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க, மேஜர் பீப்புள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இங்கே வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீடும் இருக்கு, அதுக்கு தகுந்த வேலைகளும் எடுக்கிறாங்க. அவங்க விஷுவலி சேலஞ்சு பீப்புளெலாம் பேங்க்ல ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த போலியோ அட்டாக் அந்த மாதிரி உடல் கை கால் ஊனமுற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டரில் திறம்பட வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் செலக்ட் ஆகி பேங்க்ல ஜாயின் பண்ணி அது மாதிரி நிறைய பதவிகள்லாம் பெற்று நல்ல லெவலில் இவங்க வந்து இந்த வேலை வாய்ப்பு பெறணும்னா விசேஷமா ஏதேனும் பயிற்சிகள் எடுக்கணுமா? குறிப்பிட்ட பயிற்சிகள் ஏதேனும் எடுக்கணுமா? இல்ல சாதாரண இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பே போதுமா? இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே போதும். இப்போ காமன் அவங்களுக்கும் எக்ஸாம்லாம் இதெல்லாம் எழுதி ஆகணும், IBPS எக்ஸாம்லாம். ஆனால் அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சில கன்செஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு சாஃப்ட்வேரே இருக்கு அவங்களுக்கு, ஜாஸ் அப்படிங்கிற மாதிரி சில சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க வந்து கண் பார்க்க முடியாமலே அந்த கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேர் இருந்தாச்சு. அதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்லாமும் தராங்க. தந்து அவங்கள வந்து கம்ப்யூட்டரில் உபயோகப்படுத்த அளவுக்கு கூட உபயோகப்படுத்துறாங்க. அந்த மாதிரி பல்வேறு பயன்பாடுகளை வந்து வங்கிகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி தான். அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தராங்க. அதில் வந்து அவங்க இடஒதுக்கீடு மூலமாக அப்ளை பண்ணி அவங்க எக்ஸாம் எழுதி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பொதுவாக வங்கினாலே பணத்தை வந்து பல வகையில ஈர்த்து வாங்குவது, அதை மறுபடியும் முதலீடா செய்வது, அதை லாபம் ஈட்டுவது
முதலீட்டாளருக்கு வட்டியா கொடுப்பது, இன்னும் சொல்லப்போனா கடன் கொடுத்தவங்களுக்கு வட்டி வாங்குறது, இப்படி போன்ற நிலைகள் இருக்கு. இப்ப பொதுவா பார்க்க போனா இது கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு துறையா பார்க்கப்படுது. ஒருவர் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் அப்படின்னா அதற்காக அவர் கணக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அடிப்படை தகுதியா இருந்தாலுமே இதற்கான இன்னும் வேற தகுதிகள் என்ன இருக்கு, என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா இப்ப அந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளே இப்ப நிறைய வந்தாச்சு. பிகாம் வந்து பேங்கிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிவிஷனே வந்தாச்சு. முன்னெல்லாம் பிகாம் ஜென்ரல் இருந்தது, அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ பேங்கிங்க்குனே வந்துச்சு. ஸோ அது படித்தவங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அரசுத்துறை வங்கிகளை எனி டிகிரி தான் வைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து உள்ள ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெக்ரூட் ஆகி வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது வேகமாக கணக்கு போடக்கூடிய, ஆங்கில அறிவுள்ள, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற இதெல்லாம் தான் அவங்க செக் பண்ணுறாங்க. அந்த செக் பண்ணி இந்த எக்ஸாமில் செக் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க, குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரெக்ரூட் பண்ணுற பிறகு அவங்களுக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்து அந்த பேங்க் வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டதுனால வங்கிகள்லையும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேங்கிங் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவ்வளோ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராலும் அந்தந்த சாஃப்ட்வேரில் போய் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு அதில் என்னென்ன லோன்ஸ் உண்டு, கணினிக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா இப்போ அது ஒரு தனி பிரிவாக வளர்ந்துச்சு. பேங்க்கு உண்டான சாஃப்ட்வேர் எழுதுவது அப்படிங்கிறது ஒரு தனித்துறையாக வளர்ந்தாச்சு. அது மோஸ்ட்லி வந்து அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐடி மேனேஜர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுக்கிறாங்க. அதுக்கு தனி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல வந்து கிளரிக்கல் லெவலையும் ஆஃபீஸ் லெவலையும் வருஷத்துக்கு எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து செலக்ட் ஆனால் ஜாயின் பண்ணிக்கலாம். பொதுவா வந்து சில துறைகள் தவிர்த்து பெரும்பான்மையான துறைகள்ல சுய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த துறையோ இல்ல அந்த துறையில இருந்து சார்ந்தோ சுய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பு இருக்கு. வங்கி துறையிலையும் பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காப்பீடு எல்லாம் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட வங்கி துறையில தான் வருது. இப்போ ஒருவேளை அந்த சுய வேலை வாய்ப்பிற்கான ஒருவேளை வங்கியில வேலை முயற்சி செஞ்சு கிடைக்காம போனவங்க இந்த சுய வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு அவங்க பெறுவதற்கான முன்னெடுப்புகளை என்ன செய்யணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ட இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் அஷ்யூரன்ஸ் அப்படிம்பாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் விற்பனை செய்யும். இப்போ பேங்கே வந்து விற்பனை செய்யுது. அதே மாதிரி இப்போ தனியார் வங்கிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ HDFC பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா HDFC எர்கோ அப்படின்னு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. HDFC லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களோட சப்சிடரி சிஸ்டர் கன்சர்ன் அப்படிங்கிறதுனால HDFC பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பேங்கிங் இன்சூரன்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சவங்களும் அவங்க எடுக்கிறாங்க. அடுத்தது இது கிடைக்காதவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸ் அட்வைசர், ஈவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸே கூட எடுக்கிறாங்க இப்போ. ஏன்னா வந்து முன்ன வந்து வெறும்னா உங்களுக்கு வந்து SB அக்கௌண்ட், RD அக்கௌண்ட், FD அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தாச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்தாச்சு. இப்போ இன்னும் சொல்ல போனா நம்ம பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய டிமேட் அக்கௌண்ட் கூட வங்கிகள்ல கூட ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து கூட நம்ம செயல்படுத்தலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருக்காது, அது தனியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நிறைய பேங்க்ஸ் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வச்சுருந்தா கூட அது ஒரு தனி சப்சிடரியாக ஆரம்பிச்சு அதில் தான் பண்ண முடியும். ஆனால் அதுலேயும் வேலைவாய்ப்புகள் இருக்குது. பிகாம் படித்தவங்க வேலைவாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பேங்கிங் இன்சூரன்ஸ்லேயே இப்போ நிறைய கோர்சஸ் வந்தாச்சு. MBA பேங்கிங் வந்திருக்கு, MBA பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வந்தாச்சு, MBA பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்திருக்கு. அதுமாதிரி MBA ஃபைனான்ஸ் படிக்கிறவங்களே இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் இந்த மேற்படிப்பு படிக்கும்போது அரசு வங்கிகள் மட்டுமல்ல, தனியார் வங்கிகளில் தனியாக அப்படியே டைரக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ மணிப்பால் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வங்கிகளோடு சேர்ந்து அந்த பேங்கிங்க்கு ஆஃபீஸருக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னே ஒரு பண்ணுறாங்க. ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி ஒரு MBA கண்டக்ட் பண்ணி அப்பயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அந்த MBA அவங்களுக்கு வந்து பாடத்திட்டங்கள் வகுத்து அதை படித்து முடிச்சோன்னு வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய அமைப்புகள் வந்துட்டதுனால இப்போ IBPS எக்ஸாம் எழுதி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல திறமையான மாணவர்கள் ஆனால் அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த MBAவுக்கோ அந்த பாடத்திட்டத்துக்கோ அவங்க செலக்ட் பண்ணும்போது. பட் அது ஒரு காம்படிஷன் இந்த அளவோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் செலக்ட் ஆகி அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த பேங்கிங் உண்டான கோர்சஸ்லாம் படிச்சுட்டு அப்படியே ரெக்ரூட்மெண்ட் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி தான் டிகிரி முடிச்சவங்களும் பண்ணுறாங்க. அது தனியார் வங்கியில் நடக்குது.
நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வங்கித்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் அப்படின்னு தான் நம்ம இன்ட்ரோவே கொடுத்தோம். ஆனா இப்ப அதுல பாத்தீங்கன்னா வங்கித்துறை, காப்பீட்டுத்துறை, அப்புறம் அதுலயும் பாத்தீங்கன்னா கமாடிட்டி சொல்லக்கூடிய பங்கு வர்த்தகம், பல அதாவது டிபார்ட்மெண்ட்னா வகைகள் போக்குகள் இதுல இருக்கு. கண்டிப்பா ஒரு மாணவன் 10வது 11வது 12வது வகுக்கக்கூடிய மாணவன் தனக்கான துறை வங்கித்துறைன்னு சொல்லி பொதுவா சொல்லிட்டோம். நம்ம இதுல இவ்வளவு பகுதிகள் நிறைய விஷயங்கள் சொல்ல போனா இந்த நான் கேள்வி முடிச்சேன். இந்த தெளிவான விளக்கங்களை பெறுவதற்கு மாணவன் தான் இதுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு தெளிவான, இன்னும் சொல்ல போனா தான் எதுக்கு தகுதியானவன்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா தனக்கு எது வருது என்ற கேள்வி இருக்கு. இந்த தெளிவு மாணவன் பெறணும் அப்படின்னா அவன் எந்த நிலையத்தையோ இல்ல யார்கிட்ட கேட்டா இந்த தெளிவான விளக்கத்தை அவன் பெற முடியும்? இப்ப இந்த MBA பேங்கிங், MBA பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் படிச்சாலே பாத்தீங்கன்னா இது எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு தனி டிவிஷன் ஆஃப் பேங்கிங் இருக்கு. எக்ஸ்போர்ட் பேங்கிங் அது ஒரு தனி ஆக்டிவிட்டி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சிறுதொழில் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்ல இருக்கு, மற்ற வங்கிகள்லாம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த MSME அப்படின்னு சொல்லப்படுகிற சிறு குறு தொழில்களுக்கு, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஸ்பெஷல் லோன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படிம்பாங்க. இல்ல அது என்னன்னா இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லும் போது ஒரு மாணவன் வந்து திகைச்சு போறதுக்கோ திணறி போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி திணறி போறது இல்ல, இது சின்னதான், நீ இதுக்கு மட்டும் போ அப்படின்ற ஒரு கருத்தோ ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலோ யார் தருவாங்க, எங்க போகணுமா? இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எங்களை மாதிரி HR கன்சல்டன்ஸ் நாங்க கொடுக்குறோம். இது வந்து இந்த பேங்கிங் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க, கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்க காலேஜ்ல MBA அந்த மாதிரி அட்மிட் ஆகும்போதே அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த படிப்புல படிச்சிருவாங்க. படித்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50-100 பேங்க் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30 அரசு நிறுவனங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குது, ஒரு 50 கிராமின் பேங்க் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேங்க் வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் இருக்க பிரான்ச்சஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஆயிரக்கணக்கான 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிளைகளே இருக்குது. எல்லா வங்கிகளையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த 1 லட்சம் கிளையில் வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த வங்கியில என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ண பிறகு அந்த மாணவர் எப்படி வராரு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு டிவிஷன்லேயே போடுறாங்க. இப்போ HDFC பேங்க்லாம் எங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க பர்சனல் லோனில் போடுவாங்க, அப்புறம் ஹோம் லோனில் போடுவாங்க, அப்புறம் பேங்கிங்கில் போடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 6 மாதம் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜாப் பிற்காலத்தில் ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு ஒரு உயர் பதவி அடைவதற்கு இது தகுதி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வங்கித்துறையில் பணியாற்றுபவர்கள் வந்து அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனும் கிடைக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டிவிஷன்ஸு, இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிவிஷன்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டிவிஷன்லையோ, இண்டஸ்ட்ரியல் லோன்ஸ் டிவிஷன்லையோ அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்னே எடுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் க்ரைட்டீரியா பார்த்துட்டு தான் லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இது பெரிய கடல் மாதிரி. ஆனால் வந்து ஒரு பேசிக்காக அவங்க படிச்சுட்டாங்கன்னா இந்த பணம் விஷயத்தை வச்சுட்டு பல்வேறு விளையாட்டுகள் தான் வங்கியே. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், அதை செயல்படுத்தவும் முடியும். அதுக்குண்டான விஷயங்களும் இருக்கு. அது மாதிரி ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குறாங்க அவங்க. நிச்சயமா சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். திகைப்பான ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க சொல்ற கருத்துல இருந்து ஒரு சுலபமான வழிதான், இதை நம்ம ஈஸியா நம்ம பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மாணவர்களுக்கு விதைச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்காக காவிரி தொலைக்காட்சி சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, வங்கித்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் என்ன, அதில் உள்ள பகுதிகள் என்ன, அதை பெறுவது எப்படி, மாணவர்கள் எந்த வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற விளக்கங்களை எல்லாம் சுகா வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய இயக்குநர் மற்றும் நிறுவனர் திரு சுகவனம் நமக்கு வழங்கினார். உங்களுக்கு நிச்சயம் மிகவும் பயனுள்ள வகையில் இது அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.